அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹக்கிமாஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அசத்தலான கொடுவா ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு கிலோ கொடுவா மீன் வாங்கி அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இந்த ஃபிஷ்ஷை நம்ம பரட்டிக்க போகிறோம். மீன் பரட்டுறதுக்கு முதல்ல நம்ம மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எடுத்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். முதல்ல இந்த ஃபிஷ் மேலே உப்பு நம்ம தூவிக்க போகிறோம். இது கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நம்ம பெரட்டி வைக்க போகிறோம். ரெண்டு சைடும் நல்லா ஃபிஷ்ஷை பெரட்டிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அது நல்லா செட் ஆகட்டும். இந்த கேப்பில் நம்ம கிரேவிக்கான மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ பெரிய வெங்காயம் 2, 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது 1/2 முடி தேங்காய், அதை பால் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். கிரேவிக்கான மசாலா பார்ப்போம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், கார்னிஷ்காண்டி கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானிலையில் கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஃபிஷ்ஷை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். ஸோ சூப்பராக வெந்திருக்குது ஒரு சைடு. 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபிஷ் ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்க அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் அதோட பச்சை வாசம் எல்லாம் போகும். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா கிளறிக்க போகிறோம். ஸோ நல்லா கிண்டி எண்ணெய் இதுலேருந்து பிரிகிற அளவுக்கு நம்ம கொதி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு சுருண்டி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு இதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஸோ நல்லா கிண்டி இதுலேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம ஒரு கொதி விடணும். எல்லா மசாலாலாம் ரெடி ஆகிட்டு நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் ஆட் பண்ணி கொதி விட போகிறோம். இது கூட நான் ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா பிறண்டு வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும், இல்லைனா ரொம்ப சுருண்டிடும். ஸோ அதனால் தண்ணியும் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 2 கொதி விடுற அளவுக்கு வச்சுப்போம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை 1 பை 1 ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவி நல்லா கொதி வரும். இப்போது இந்த கிரேவியை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் கிண்டணும். ஏன்னா அதில் உள்ள மீன் உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக அந்த கிரேவி நம்ம அங்கே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சிம்லே தான் அடுப்பு இருக்கணும். அவ்வளோதான், நல்ல கொதி இதோட அரோமா வீடு முழுக்க பிறகு செம்ம டேஸ்ட்டாகவும் இது இருக்கும், வாசனை மனமாகவும் இருக்கும். ஸோ சுவையான கொடுவா ஃபிஷ் கறி ரெடி. அப்ராட் சைடெல்லாம் இது ரோஹோ ஃபிஷ் கறின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு டிஷ் தான் இது அங்கெல்லாம். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே வரும்.
இது தேங்காய் சோறு, புலாவு, ஜீரா ரைஸு இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதில் லெமன் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது, புளிப்பு சம்மந்தப்பட்டது இருக்காது, பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.